நிறைய செலிபிரிட்டிஸை அந்த டைமில் நீங்கள் ஆங்கரிங் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. லைக் ஸ்ரீதேவி மேமாக இருக்கலாம், கமல் சாராக இருக்கலாம், பிரபு சாராக இருக்கலாம், இப்படி நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சிவாஜி சாரை பேட்டி எடுக்க போயிருக்கேன். கமல் சாரை ஒரு ஈட்டி அவருக்கு பிடிச்ச படம். அதாவது வந்து முன்னாடிலாம் நம்ம கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது ஒரு 10 கேள்வி எழுதி வச்சுக்குவோம். இவர்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு நைட்லலாம் திங்க் பண்ணிவிட்டு அவர் என்னென்ன ரூட்டில் போகிறாரு, இப்போ ப்ரீவியஸ் படம் என்ன அது இதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் எழுதிக்கிட்டு போவோம். எப்படியா சிவாஜி சாரை பேட்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நாம் சினிமாவுக்கு வந்த காரணம் எம்ஆர் ராதா சார் இருந்தால் கூட நடிப்பில் வந்து சிவாஜி சார் மேலே மிகப்பெரிய மரியாதை. அவரை பார்த்தாலே அப்படி பிரமிப்பாக இருக்கும். இவரை அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூவாவது பண்ணணுமே அப்படின்ட்டு பார்த்து சேஸ் பண்ணியிருக்கேன். வரும்போது வாங்கி ஸ்டூடியோவில் ஒரு வாட்டி கார்லேருந்து இறங்கி மேக்கப் ரூமுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ நான் வேறு ஆள் உருவம் வேறு ரொம்ப ஒல்லியா, நமக்கே நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வராத அளவுக்கு ஒரு ஃபிகராக இருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தைரியத்தை விட வச்சுட்டு ஐயா வணக்கம் ஐயாண்ணே, ஐயா வணக்கம், என்ன விஷயம் அப்படின்னுங்கிறார். அவருக்கு என்ன பளிர்னு பேசுவார்ல, நமக்கு அப்போவுமே குதறுது. ஐயா நான் வந்து ரிப்போர்ட்டருங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம் ஐயா, உங்களை ஒரு பேட்டி எடுக்கலான்னு. பேட்டியா, என்ன எடுக்க போகிறீங்க? நான் ஒரு சாதாரண நடிகன், என்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு சாதாரண ஆள், என் மகனை எடுங்க. என் மகன் வேணால் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் பிறந்திருக்கான், கோடீஸ்வரம் பிள்ளை, பெரிய நடிகர், அவரை எடுங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறார். ஆனால் அதையே ஒரு பேட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆமாம், அப்படியே அவர் கிண்டல் கேலியாக பண்ணுவார். அவர் யதார்த்தமாக ஒரு விளையாட்டாக இருப்பார். என்ன வாழ்க்கையில் பேட்டி தான் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் எனக்கு மார்க்கெட் வந்துட போதா, நான் நடிச்சிட போகிறேன்னா இந்த கேரக்டர் என்ன கொடுத்துட போகிறாங்களா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லை, பேட்டியில் என்ன போட்டுற போகிறீங்க, என்னத்தை கேட்டுற போகிறீங்க அப்படின்னு இப்படியே பேசினார். அதையே ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி நான் ஒரு சினிமா மெயிலில் ஒரு மேக்சினில் போட்டேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. சிவாஜி சார் இப்படியெல்லாம் பேசுகிறாரா அப்படின்னு.